சைவானுஷ்டானத்தை பற்றி நாம் சிந்திச்சுன்னு வரோம். அந்த பிரிவில் பார்த்திங்கன்னா அஸ்திர சந்தி உபாசனத்தில் இந்த பகுதி வருது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. இப்போ நம்ம கற்றுக்க வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் அஸ்திராய ஸ்வாஹா, இதுதான் மந்திரம். ஓம் அஸ்திராய ஸ்வாஹா, மீண்டும் சொல்கிறேன், இது மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி நாம் செய்ய வேண்டிய செயல் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த செயலுக்கு பேர் தர்ப்பணம்னு சொல்கிறோம். தர்ப்பணம்ங்கிறது என்ன அப்படின்னா, பஞ்சபாத்திரத்தில் உதிர்நீரில் இருக்கக்கூடிய ஜலத்தை எடுத்து விரலுடைய நுனி வழியாக ஜலத்தை கீழ் நோக்கி விடுறது. அப்படி விடக்கூடிய அந்த தன்மையை, அந்த ஜலம் கீழே போய் விடும், கை விரல் நுனி வழியாக கீழே விழுந்ததுன்னா அதுக்கு பேர் தர்ப்பணம்னு சொல்கிறான். ஆனால் தர்ப்பணம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய செயல். சைவானுஷானை பொறுத்த வரைக்கும் தர்ப்பணம்னா என்ன, ஓம் அஸ்திராய ஸ்வாஹான்னு சொல்லி இந்த உதிர்நீரில் இருக்கிற ஜலத்தை எடுத்து இப்படி கீழ் நோக்கி இப்படி விடணும் ஜலத்தை, அவ்வளோதான். மற்றபடி இப்போ நம்ம சிந்திக்க போகிறோம். தர்ப்பணம்னா என்ன? தர்ப்பணம்னா கண்ணாடின்னு அர்த்தம். எந்த ஒரு செயலானது ஒரு மனிதனுக்கு ஆன்மாவை, இப்போ நாமெல்லாம் ஆன்மா, இந்த உடம்பு கிடையாது, இது உள்ளே இருக்கக்கூடிய உயிர் தான் நாம். இந்த உயிர் போச்சுன்னா இந்த உடம்பை யாரும் வச்சுக்கிறது இல்லை. அதனால தான் நாமெல்லாம் ஆன்மான்னு சொல்கிறோம். அப்படி இந்த ஆன்மா எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்க தெரியல, எப்படி இந்த உடம்புக்குள்ளே வந்ததுன்னு தெரியல, எப்போ இந்த உடம்பை விட்டு வெளியில் போகணும்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி இந்த ஆன்மாவை காட்டி கொடுக்கக்கூடிய கண்ணாடிக்கு பேர் தர்ப்பணம். ஆத்ம தரிசனம் அப்படின்னு. சரீரத்தை காட்டி கொடுக்கறது இது கண்ணாடி. நம்ம கண்ணாடியை பார்த்தோம்னா நம்மளுடைய முகம் தெரிகிறதோ இல்லையோ, அந்த மாதிரி எக்ஸ்ரே எடுக்கிறா, அதில் எலும்பெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணுறா, அது இயக்கம்லாம் தெரியாது. அந்த மாதிரி இந்த தர்ப்பணம்ங்கிறது என்னன்னா, ஆத்ம தரிசனத்தை காட்டி கொடுக்கும். நம்ம ஒரு மனிதனுக்குள்ளே இந்த உடல் வேறு உயிர் வேறாக அறிவிக்கின்ற தன்மை, இல்லது அறிகின்ற தன்மை, இல்லை அனுபவிக்கிற தன்மையை நமக்குள்ளே ஏற்படுத்துகிற செயலிற்கு தர்ப்பணம் அப்படின்னு பேர். ரெண்டாவது அர்த்தம் தர்ப்பணம்னா என்ன அப்படின்னா, இறந்தவர்களை கொடுத்து ஆன்மா நலன் குறித்து. இறந்தவர்கள்லாம் யார்? உடம்பை விட்டுட்டாங்க. உடம்பு உயிரோடு ஒட்டி இருந்தால் வாழ்கிறான்னு அர்த்தம். உடம்பு உயிர் தனித்தனியாக இருந்தது அப்படின்னா பிரேதம்னு அர்த்தம். உடம்பு அழிஞ்சு போச்சு, ஆன்மா ஒண்டியும் தனியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்களை பித்திருக்கள் அப்படின்னு சொல்கிற வழக்கமாக இருக்குது. அப்படி ஆன்ம நிலையிலே இருக்கக்கூடியவர்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய செயலுக்கு தர்ப்பணம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த மந்திரத்தை சொல்லி சைவானுஷானம் என்ன சொல்கிறதுன்னா, 3 தடவை ஓம் அஸ்திராய ஸ்வஹா, ஓம் அஸ்திராய ஸ்வஹா, ஓம் அஸ்திராய ஸ்வஹா அப்படின்னு 3 தடவை ஜலத்தை கீழே விடணும்னு சொல்லியிருக்காங்க. 3 தடவை. இந்த ஒரு 3 தடவை அப்படின்னு ஏன் குறிப்பிட்டு சொல்லணும்? இந்த தர்ப்பணத்தை 3 தடவை பண்ணணும்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இந்த 3 தடவைக்குள்ளே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. அந்த எண்ணிக்கைக்குள்ளே மறைமுகமாக சொல்கிறா. எப்பொழுதுமே தர்ப்பணம் 3 பேர்களுக்காக திருப்திக்காக கொடுக்கப்படுறது. என்னென்னா, தேவ திருப்தி, தேவதைகளுக்கு தர்ப்பணம் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஷி தர்ப்பணம்னு பேர். தேவ தர்ப்பணம், அதுக்கடுத்தது ரிஷி தர்ப்பணம். ரிஷின்னா இந்த மந்திரங்களை கண்டவர்கள். நமக்கு மந்திரங்கள் யாராவது சொன்னால் அவள் வழியாக தான் நாம் அனுஷ்டானம் பண்ணுறோம், அதை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படிங்கும்போது அவளுக்கு அந்த உரிமை இருக்குங்கிற இல்லையோ, அந்த மாதிரி அந்த ரிஷி தர்ப்பணம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் இறந்தவர்கள் குறித்து செய்யக்கூடிய ஒரு, அதாவது இறந்தவர்களாக உடலற்று இருக்கக்கூடிய உயிர்த்தன்மை பெற்றவர்களுடைய நிலை. அப்போ தேவர்கள் வேறு, ரிஷிகள் வேறு, பித்திருக்கள் வேறு. இந்த 3 பேருக்கும் சேர்த்து தான் இந்த சைவானுஷ்டானம் தர்ப்பணம் பண்ணுறது. அப்போ நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், பித்திருக்கள் அப்படின்னு சொன்னால் அப்பா அம்மா இருக்கிறவா யாரும் தர்ப்பணம் பண்ண மாட்டான். அப்போ இந்த சைவானுஷ்டானத்தில் இதை வச்சுருக்காளே அப்படின்னு கேட்டால், நீங்கள் பித்ரு தர்ப்பணம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால்,
இந்த பித்ரு தர்ப்பணங்கிறது என்னென்னா வசு ருத்ர ஆதித்ய பித்ருக்களுக்கு வந்து பதவி இருக்குது. அதாவது இறந்தவனுடைய ஆன்மா வந்து 5 நிலைகளில் இருக்கும். அதில் வந்து முதல் நிலையில் பைசாச்சம்னு பேர், 2வது நிலையில் வந்து பிரேதாவஸ்தைன்னு பேர், 3வது நிலையில் வசு, 4வது நிலையில் ருத்ரன், 5வது நிலையில் ஆதித்ய அவஸ்தை. இது எல்லாத்துக்கும் நடுப்புற இருக்கக்கூடிய அவஸ்தைக்கு பேர் வந்து பித்ருக்கள்னு பேர். இந்த பித்ருக்கள்ங்கிறவா இறந்து போனவா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது ஒண்டி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சைவானுஷ்டானத்தில் சொல்லக்கூடியது என்னென்னா இறந்தவர்களே தெய்வத்தன்மையை பெற்றவர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம். அதை தான் சைவானுஷ்டானம் சொல்கிறது. இறந்தவர்களை பற்றி சொல்ல, இறந்தவர்களே ஒரு குறிப்பிட்ட காலம் மேலே போயிட்டான்னா அவள் தெய்வீகத்தன்மையை அடைந்து வசு என்கிற இறைத்தன்மையை பெறுவார்கள், ருத்ரன் என்கிற இறைத்தன்மையை பெறுவார்கள், ஆதித்தன் என்கின்ற இறைத்தன்மையை பெறுவார்கள். அப்போ வசு ருத்ர ஆதித்ய இவர்களை பித்ருன்னு சொல்லலாம், ஆதித்யர்களும் சொல்லலாம். என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நம்ம ஒரு பதவி உயர்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஒரு டிபார்ட்மெண்ட்டு பதவியாக எடுத்துட்டோம்னா அதில் ரிட்டையர் ஆக போகிறாருன்னா அவருக்கு முழு அதிகாரம் இருக்கும், அவர் உயர்ந்த சலுகைகளை பெற்றிருப்பார். அந்த மாதிரி ஒரு பதவி கீழேந்து ஆரம்பிச்சுட்டே பதவி உயர்வுனால கொஞ்சம் கொஞ்சமாக படித்து எக்ஸாம் எழுதி மேலே போகிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி பித்திருக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அப்படியே மேலே போய் இந்த வசுவாகவும் ருத்ரனாகவும் ஆதித்யனாகவும் ஆவான். அவளுக்கு இதில் தர்ப்பணம் சொல்லியிருக்கா. அப்போ இந்த 3 விதமான தர்ப்பணத்தை தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணை அப்படின்னு சொல்கிறான். அந்த தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணை யாராருக்கு இந்த இடத்துல கொடுக்குறோம் அப்படின்னா வசு ருத்ர ஆதித்ய ரிஷிகள். ஒவ்வொரு மந்திரத்துக்கும் என்ன ரிஷியோ அது அவளுக்கு தேவதை, அந்த தேவதைகளுக்கு திருப்திப்படுத்துவது அப்படிங்கிற மாதிரி இந்த தர்ப்பணத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தகவல். ஆக மொத்தம் இந்த சைவானுஷ்டான விதியில் நம்ம கற்றுன்ற விஷயம் என்னென்னா, ஓம் அஸ்திராய சுவாகான்னு சொல்லணும், அது மந்திரம். ஜலத்தை வந்து உதிர்நீரினால் கீழ் நோக்கி விடணும், அது செயல். அது 3 தடவை சொல்கிறதுனால தேவ ரிஷி பித்ருகளுக்கு அது போனதாக நாம் நினச்சிக்கணும். பித்ருன்னா இறந்தவர்களை இந்த இடத்துல நினைக்கக்கூடாது, வசு ருத்ர ஆதித்யர்களாக நினைச்சுக்கணும். இப்படி சேர்ந்தனால நமக்கு என்ன பிரயோஜனம்? இது வந்து ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த மாதிரி தர்ப்பணம் முறையாக செய்து, இல்லைன்னா சைவானுஷ்டானங்கள் முறையாக செய்பவர்கள் இடத்துல இருக்க சாதாரணமாக எந்த விதமான அனுஷ்டானமும் இல்லாமல் சாமானியமாக உள்ளவாளும் இருக்கா. இதில் என்ன வித்தியாசம்? இப்படி பண்ணுறதுனால ஒரு சிறப்பு எப்படி வரும் அப்படின்னா, திடீர்னு சூழ்நிலைகள் மாறும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நல்ல செழிப்பாக இருந்தவாளுக்கு திடீர்னு ஒரு வியாபாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வியாபாரம் எங்கே இருக்குது, அவளுக்கு வந்து இந்த ஏதோ கால கிரகம்லாம் சரியில்லை, 7.5 சனி ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி ஏதோ தவறான ஒரு கால அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த கால அமைப்பு சார்ந்து அந்த பலன் வந்து ஒரு நல்ல பலன்களை குறைக்க ஆரம்பிக்கும். இப்போ வியாபாரம் நம்ம பண்ணால் கூட 7.5 சனி இருக்கிறவாளுக்கு, இந்த மாதிரி காலம் சரியில்லாதவாளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அது வந்து நஷ்டத்தை கொடுக்கும், அப்போ துன்பத்தை கொடுக்கும். ஆனால் இந்த சைவானுஷ்டானத்தை பண்ணுறவாளுக்கு இல்லை முறையாக பிற வைதிக காரியங்களை முறையாக பண்ணுறவாளுக்கு அந்த காலத்தினால் வரக்கூடிய இடையூறுகள் தாக்கினாலும் பாதிப்பு வராது, சமமான அளவு இருக்கும், எப்பேற்பட்ட தாக்கம் வந்தாலும். அப்போ அதை எதிர்ப்பு, ஒரு நிலைகளை எதிர்த்து நல்லதையே செய்யக்கூடிய ஒரு பண்பு. இப்போ ஒரு சாதாரணமாக ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறார், அவருடைய வியாபாரம் காலம் வந்து அவருக்கு சாமர்த்தியமாக இருக்கிற போது அவர் சாமானியமாக பண்ணும்போதே நல்ல லாபம் கிடைக்கும். அதை வந்து எல்லாரும் உலகத்தில் அறிஞ்சிருப்பார். ஆனால் இந்த மாதிரி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி ஒருத்தர் வியாபாரம் பண்ணின்னு வரார் அப்படின்னா எந்த காலத்துலேயும் அவருக்கு நஷ்டம் வராது, லாபம்தான் வரும். ஆனால் அப்படி இந்த செயல்களை செய்யாமல் விட்டுட்டு தனியாக வியாபாரம் பண்ணுறதுனால அவளுக்கு என்ன அப்படின்னா அந்த பாதுகாப்பு குறையும். இந்த பாதுகாப்பு மாதிரி இந்த சைவ அனுஷ்டானங்கள். ஒரு ஹெல்மெட்டு போட்டுக்கோன்னு சொல்கிறா, சாமானியமான விஷயம், உலகியல்ல ஏதோ விடும்போது தலை பாதிக்கப்படுது, அதை அது காப்பாற்றி கொடுக்கும். ஒரு இன்சூரன்ஸ் பண்ணிக்கோன்னு சொல்கிறா, அதை நம்ம பண்ணிக்கிறதுங்கிறது வந்து பண்ணிக்கிறதுனால ஒரு சிறப்பு என்ன, அந்த ஆபத்து வரும்போது காப்பாற்றி விட்ருது.
அந்த மாதிரி ஒரு கவச்சம் போன்று, ஒரு பாதுகாப்பு, ஒரு தேவையான வறுமையான சூழலில் நமக்கு அது ஒரு ஒரு ஊன்றுகோல் போன்று, சேற்றில் நடக்கிறவாளுக்கு ஒரு ஊன்றுகோல், வயசானவாளுக்கெல்லாம் ஒரு கை தடி மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஊன்றுகோல் போன்று இந்த சைவானுஷ்டானமானது பயன்படுது. ஒரு அனுபவம் சார்ந்த 2 வியாபாரிகள் சந்திக்கிறார்கள். அதில் ஒருத்தர் சொல்கிறார், என்னப்பா இப்படி ஆகிட்டே அப்படின்னோடனே ரொம்ப வருத்தம் இருக்குது. ஏன்னா ஓஹோன்னு வியாபாரம் பண்ணவர், ஓஹோன்னு இருந்தவர். அதுக்கு என்னப்பா பண்ணுறது, எல்லாம் நஷ்டத்தில் போயிடுத்து, ஒரு வெள்ளம் வந்தது, அதெல்லாம் அழிஞ்சு போயிடுத்து. அதுக்கப்புறம் என்னால் திருப்பி அதை நிலைநிறுத்தி அந்த வியாபாரத்தை பண்ண முடியல அப்படின்னு அவர் சொல்றார். அதே அனுஷ்டானம் பண்ணுறவராக இருந்தால் அவருக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். ஒரு சொப்பனத்தின் வழியாகவோ இல்லை ஒரு சூழலின் வழியாகவோ அந்த இடத்திலிருந்து அவரை நகர சொல்லி அந்த ஆபத்திலிருந்து இந்த அனுஷ்டானம் காத்துடும். அது வருமுன் காக்கக்கூடிய தன்மை கொண்டது. அப்படி காத்து ஒரு விதமான தெளிவை கொடுத்துரும். ஆபத்துலேருந்து காப்பாற்றி ஒரு தெளிவை கொடுக்கறது தான் இந்த அனுஷ்டானம். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சைவானுஷ்டானம் பண்ணுங்கோ, அனுபவத்தில் இறைவனை அனுபவிக்கணும். சைவங்கிறது ஒரு உபதேசம் அல்ல, சைவம் என்பது ஒரு அனுபவம், தன்னைத்தானே காத்து கொள்ளக்கூடிய அனுபவம், தன்னைத்தானே விளங்கி இந்த உலகுக்கு வெளிப்படக்கூடிய அனுபவத்தை உங்களுக்குள்ளேருந்தே வெளிப்படுத்தணும். இதை எல்லாரும் பண்ணலாம். அந்த சைவானுஷ்டானத்தை எல்லாரும் பண்ணலாம். சிவன் மேலே பக்தி உடையவா அத்தனை பேரும் பண்ணலாம். அப்படி நம்ம பண்ணினால் நாம் விளங்கி தோன்றுவோம். இந்த சமூகத்துக்கு நாம் யாருன்னு தெரியும். அதே மாதிரி ஆபத்துலேருந்து நம்ம காப்பாற்றப்படுவோம். நாம் என்ன நினைக்கிறோமோ அது நல்லவைகளாக இருக்கும்படியாக இறைவன் நம்மை மாற்றுவார். அந்த நல்ல சூழலை நமக்கு அமைச்சு கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் உணர வேண்டும். இதை சைவானுஷ்டானத்தை இனி அனுபவத்தில் உணர முயல்வோமாக. இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை எப்பொழுதும் உங்களிடமிருந்து எதிர்பார்த்தவனாய், அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.